வணக்கம். இன்னைக்கு ஒரு தசாம்ச ஹாரோஸ்கோப் எடுத்து அனலைஸ் பண்றோம். இது பெண்ணோட ஜாதகம். ஜூலை 3, 2002 சென்னையில பிறந்திருக்காங்க. 8:34 PM பிறந்திருக்காங்க. ஸோ நீங்க மெயின் ஹாரோஸ்கோப் போட்டீங்கன்னா மகர லக்னமா வரும். நம்ம வெறும் தசாம்ச ஜாதகத்தை மட்டும் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா சனி புதன் துலாத்தில் இருக்கும். சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்கும், சனிலேருந்து விருச்சிகத்தில். சுக்கிரன் தனுஷில் இருக்கும். கேது 5ஆம் வீட்டை கும்பத்தில் இருக்கும். குரு செவ்வாய் 6ஆம் வீட்டில், அதாவது மீனத்தில் இருக்கும். 10ஆம் வீட்டில் சந்திரன் ராகு இருக்கும். ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன ப்ரெடிக்ஷன் கொடுத்தோம்னா, இவங்களுக்கு கேரியர் நல்லா இருக்காது. இவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்காது. வேலையில் அடிக்கடி ட்ரபிள், ப்ராப்ளம், டிஃபிகல்ட்டின்றது வரும். அடுத்து இவங்க அப்பா வழியாக இவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இவங்களால தொடர்ந்து என்ன படிச்சிருக்காங்களோ அதில் வேலை செய்ய முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் கேரியர் பிரேக் ஆகும். குழந்தை பிறந்த அப்புறம் கேரியர் ப்ராப்ளமேட்டிக்காக ஆகும். அதுக்கு அப்புறமா தான் இவங்க கேரியர் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகும் அப்படின்றத சொன்னோம். இதை எப்படி சொன்னோம் அப்படின்றத விலாவாரியாக சொல்கிறேன். இதுக்கு காரணம் டிஎன்ஏ, அஸ்ட்ராலஜி, கிருஷ்ணமூர்த்தி பத்தியதி, இதெல்லாம் தப்பாக படிக்கிற காரணம் தசாம்சத்தை யூஸ் பண்ணாமல் வெறும் நட்சத்திரத்தை யூஸ் பண்ணுறதுனால தான் இதோட பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு சனியிலேருந்து 10 குடைவன் சந்திரன். அந்த சந்திரன் ராகுவோட சேர்ந்துருக்கு. புலிப்பாணி முனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிகியோடு எவர் செய்யினும் தெய்வர் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கேரியர் நல்லா இருக்காது. இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. படித்த 10 மாதத்தில் அந்த வேலையை விட்டுட்டு இருக்காங்க. இப்போ லா ஏதாவது பண்ணலாமா அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ இதுதான் இந்த ஹாரோஸ்கோப்புக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த ஹாரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா 7 குடைவன் 6ஆம் வீட்டில் போய், 7 குடைய செவ்வாய் 6ஆம் வீடான மீனத்துக்கு போய் குருவோட சேர்ந்துருக்கு, 6 குடைவனோட சேர்ந்துருக்கு. ஸோ இவங்களுடைய கேரியர் மேரேஜும் போது பிரேக் ஆகும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கோம். 7 குடைவன் நல்லா இருந்ததுன்னா கேரியர் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் கேது இருக்கு. ஸோ குழந்தை பிறக்கும் போதும் இவங்களுடைய கேரியர் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். இவங்க லிட்ரலாக சொந்த வீடு கட்டும்போது தான் இவங்களுக்கு கேரியர் பெட்டராகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி துல்லியமான அனாலிசிஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2வது ஹாரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா மே 31, 1973 கரெக்டாக மிட்நைட் 22 நிமிஷத்துக்கு பிறந்திருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் நிறைய பிளானட் இருக்கும். பட் தசாம்சத்தை எடுத்துக்கலாம். தசாம்சத்தில் பார்த்தீங்கன்னா சனி, சுக்கிரன், புதன் எல்லாம் சேர்ந்துருக்கு. அது துலாத்தில் இருக்கு. 2ஆம் வீட்டில் கேதுவாக இருக்கு. 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கு. 6ஆம் வீட்டில், அதாவது மீனத்தில் குரு இருக்கு. 8ஆம் வீட்டில் ராகு இருக்கு. இவருக்கு 9ஆம் வீடு மிதுனத்தில் சூரியன் இருக்கு. 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கு. இவருக்கு சனி, சுக்கிரன், புதன் எல்லாம் சேர்ந்துருக்கு. இவர் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருந்திருக்கு. இவருக்கு 2014 குரு தசை ஆரம்பிச்சிருக்கு. அந்த குரு தசையில தொடர்ந்து பிரச்சனையாகவே இருந்திருக்கு. காரணம் சனியிலேருந்து 6ஆம் வீட்டில் குரு, 6 குடையவன் 6ஆம் வீடு. ஸோ குரு தசை முழுக்க பிரச்சனை. அடுத்தது குருலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளானட்டும் 8ஆம் வீட்டில் இருக்கு. சனி, சுக்கிரன், புதன் எல்லாம் 8ஆம் வீட்டில் இருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த குரு தசை முழுக்க அவருக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கு.
ஸோ சனியிலேருந்து 3, 6, 8, 12 10 குடைவன் போச்சுன்னா கேரியர் ப்ராப்ளமாக இருக்கும். சனியிலேருந்து 3, 6, 8, 12 போய் அதில் ராகு கேதுவோட சேர்ந்ததுன்னா கெரியர் திருப்பி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். இது வெரி குட் கேஸ் ஆஃப் யூஸிங் டிவிஷனல் சார்ட். இது நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய அஸ்ட்ராலஜிஸ்டுக்கு தெரியாது. உங்களுக்கு துல்லியமாக சொல்லணும், அக்யூரேட்டாக சொல்லணும், கரெக்டாக உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஹாரோஸ்கோப்பை அனாலிசிஸ் அம்சங்களோடு அனலைஸ் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். நட்சத்திர பத்தியத்தி அது இதுன்னு சொல்லிட்டு பேசிக் பராசுரா சிஸ்டத்தை விட்டுட்டு கண்ணா பின்னான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஸோ தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அக்யூரேட்டாக ப்ரெடிக்ஷன் வேணும், துல்லியமாக ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.